Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் சொதி எப்படி செய்யறதுங்கறத தான் பார்க்க போறோம். நார்மலா சொதிங்கிறது குழம்பு மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளோட சொதி பாத்தீங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்கும். சோ இட்லி, தோசை அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் கூட நீங்க வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். முருங்கைக்காய் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா ஈஸியா சாப்பிடுவாங்க. சொதி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாமா? ஆயில் ஊத்திக்கிறோம். இப்போ ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்ச தக்காளி, கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுட்டோம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இந்த டைமில் தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மூணுமே போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம், சும்மா லைட்டாக. இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ லைட்டாக கிண்டி விட்டாச்சா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேக வச்சு தனியாக எடுத்தோம் இல்லையா முருங்கைக்காய் சாதை, அதை வந்து அதில் கொட்டிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளேயே டக்குன்னு நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருள் தான், புதுசாக எதுவும் வாங்க போகிறதில்ல. ஆஃபீஸ் போகிறவங்க இதை டக்குன்னு நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தனியாக நம்ம இதுக்கு குழம்பெல்லாம் எதுவுமே வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுவே வந்து நம்ம சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். முருங்கைக்காவும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே நம்ம வெந்து எடுத்த முருங்கைக்காய் தான், அதனால் வந்து டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி தூவி இறக்கிக்க போகிறோம். கொத்தமல்லி தூவியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான முருங்கைக்காய் சொதி இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.